வணக்கம். என் பேர் சசிகுமார். சிவசேனா கட்சியில் மாநில அமைப்பாளராக இருக்கிறேன். இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்தோம். மனுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு படு கேவலமாக இருக்குது. செத்து போனவங்களாம் உயிர் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு போலியான டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணி நியாயமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து அல்லோலப்படுத்துகிறாங்க. இதுக்கு விஓ, ஆர்ஐ, தாசில்தார், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உள்பட அத்தனை பேருமே கைக்கூலிகளாக இருக்கிறது தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. இது விஷயமாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை வாங்கி ஒழுங்காக விசாரிக்கிறது கிடையாது. இன்றைக்கி என்னவோ அதை மட்டும் பார்க்குறாங்க. இந்த பத்திரம் எப்படி போடப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது பார்க்குறது கிடையாது. 4 கை மாறிடுது. அப்போ 5ஆவது கை யார்கிட்ட வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி எழுப்புனா அந்த பத்திரத்தை பார்த்தா தானே தெரியும். அதை பார்க்குறத விட்டுட்டு போலின்னுக்கிறாங்க. ஆனால் போலி எப்படி உருவாங்கிறது ஒரு சில அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் இன்றைக்கி அதை செய்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர் யாருன்னு மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தெரியும். நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை. இவங்களை இமிடியேட்டாக கைது பண்ணி இந்த பத்திரம் எப்போ போடப்பட்டதோ அப்பத்துலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்து விசாரணை பண்ணி உரிய நபர்கிட்ட அந்த பத்திரத்தை ஒப்படைக்கணும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அவங்க நீண்ட காலம் வாழணும்னா அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி அவங்கள வாழ வைக்கணும். இல்லைன்னா குடும்பத்தோட சாகர தவிர வேறு வழி இல்லை. நாங்களே இதை சும்மா விட போகிறது கிடையாது. சிவசேனா கட்சி இது விஷயமா பல இடத்துல போராட்டம் பண்ணோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்டிச்சு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.